ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎஸ்என்கேபிஎம். ஹாய், இன்றைக்கி நான் வந்து தாளிச்ச சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இது வெரி சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்லேயே ஆயிடும். லெஃப்ட் மீந்த சாதம் வச்சு நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் நல்லா சூடாகிட்டோன்னே அதில் வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த எதுவுமே இல்லை, நம்ம ஆட் பண்ண போகிற வெங்காயம், தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாததுனால அது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சீரகமும் கடுகும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு. நாங்கள் சாப்பாடு வடிக்கும்போது உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் உப்பு வேணுன்றது நாங்கள் போடுறோம். போட்டு இந்த உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா இந்த ஆயிலில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 to 10 செகண்டுக்கு வந்து இது பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது மதியானம் வடித்த சாதம், அதை நைட்டு செய்யும்போது இப்படி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சூடாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். திடீர்னு எதனா டக்குன்னு வேலை வந்துருச்சு, லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, இல்லை எதனா ஒரு குழம்பு வைக்க எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆஃப்டர் உங்களுக்கு வேணும்னா மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் கொரியாண்டர் அண்ட் வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை இல்லைன்னா புதினா இலை ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கூலில் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேணும்னா வச்சு கொடுக்கலாம், இல்லை வத்தல் வறுத்து அப்பளம் அந்த மாதிரி எதனா வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக எல்லோரும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.